அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ரோட் சைடு காளான் தான் பார்க்க போகிறோம். காளான் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். நம்ம அந்த காளான் வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணுறது, வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு பாக்கெட் பட்டன் காளான் வாங்கி நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நல்லா அலசி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுபோல் கொஞ்சம் ஒரு 1/4 பாகம் முட்டைக்கோசும் கழுவி எடுத்து நறுக்கிட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னா ஃபுல்லாகவே சில பேர் வந்து காளான்லேயே பண்ணுவாங்க. ரோட் சைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ காளான் போட்டு பண்ண மாட்டாங்க. எல்லாமே முட்டைக்கோஸாக தான் நிறைய இருக்கும். ஆனால் நமக்கு அது தெரியறதில்ல. இப்போ இது வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து எல்லாமே நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சில்லிலாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி இது ஒரு பைண்டிங்காக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சாஸ் இருந்தால் ஊற்றலாம். நான் இப்போ வந்து 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அதாவது இந்த பைண்டிங் மாவு பிசைகிறதுக்கு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1/2 கப்பு மைதா, ஒரு 20 போல் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதனால் கழுவி எடுத்ததுனால இதில் இருக்க தண்ணியே போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் காளானே மஷ்ரூமே ஒன்றா சேர்த்து வச்சு இதில் சும்மா 5-6 கருவேப்பிலை நறுக்கி போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், இன்னும் கொஞ்சம் கூட வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 3/4 ஸ்பூன் உப்பு. இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் எடுத்துருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம், மிச்சம் வச்சுக்கலாம், அப்புறம் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பைண்டிங்காக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வந்து அப்புறம் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் அந்த மைதா மாவு எடுத்து வச்சுக்கிறதையும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பைண்டிங்காக ஒரு பிசைஞ்சு வச்சுருவோம். வச்சுட்டு எண்ணெயில் அப்படி நம்ம வடை பிடிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம்னா டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா 5 நிமிஷத்துக்கு வேலை தான். நம்ம ரோட்டில் போய் வாங்கி சாப்பிட்றோம்னா சுத்தமாக இருக்கா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆசையில் வாங்கி சாப்பிட்ருவோம். இது நம்மளே வீட்டில் செய்ய தெரிஞ்சால் நம்மளே செய்யலாம். இப்போ இது வந்து நல்லா எடுத்து வச்சுக்குவோம். அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு அப்படி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்கதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன சின்ன உருண்டையாவோ இல்லை தட்டையாவோ இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. நான் வந்து மஞ்சத்தூள்லாம் சேர்க்கலை. இந்த மாதிரி முறுமுறுன்னு இப்படி எடுத்துக்கலாம். இது மாதிரி இன்னும் இருக்க மாவையும் நம்ம வந்து அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டாக போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்ப்போம். இப்போ நம்மளோட காளான்லாம் இந்த மாதிரி பொரிச்சாச்சு. இந்த கடைசி சைடு புரிஞ்சிட்ருக்கு. இதுவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாக சும்மாவே சாப்பிட்லாம் போல இருக்குது. அப்படி இருக்குது. வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். இப்போ நம்மளோட காளான் எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்துச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கடாய் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம மிச்சம் இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு முன்னாடி என்னோட தக்காளி 2 பழம் அரைச்சி வச்சுருக்கேன். பெங்களூர் தக்காளி. நீங்கள் வந்து சாஸ் இருந்தால் தக்காளி சாஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம். நான் வந்து தக்காளி சாஸ் இல்லை, அதனால் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் எல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் இந்த இது என்ன சொல்கிறது கரம் மசாலாவும் சேர்க்கணும். இந்த வரேன். இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஷ்மீரி பவுட்ரு
கொஞ்சம் கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன். சூப்பரான கலர் வந்துருச்சு. நம்ம இப்போ காளான் சேர்க்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட வறுத்து வச்சுருக்க காளாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம். மசாலையில் இது நல்லா வேகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்தா தான் அது நல்லா வேகும். ஏற்கனவே வெந்துருச்சு, இருந்தாலும் இதோட சேர்ந்து கொதிக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட காளான் பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்குவோம். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் காரமாக இருக்குன்னு போட்டுருக்கேன். இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்மளோட ரோட்டு கடற்காலம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பரிமாறிக்கலாம். கொஞ்சம் சூடாக இது மேலே கொஞ்சம் வெங்காயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான காளான் ரோட்டு கடற்காளான் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. சூப்பரான நம்மளோட காளான் சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வறுத்ததே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் அதே 2 எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.